ஹாய், நான் விமல் சுப்பு. விமல்ஸ் பிஹெச்டி கைடன்ஸ் அப்படிங்கிற என்னோட சேனலில் வந்து பிஹெச்டி ரிலேட்டடாக நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் பிஹெச்டி பிகினராக இருந்தால் இப்போ ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னா இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வீடியோ அப்லோட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய சேனல் வந்து ப்ரமோட் ஆகும். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு பிஹெச்டியோட மேக்ஸிமம் பீரியட் என்ன, மினிமம் பீரியட் என்ன அப்படின்னு வந்துட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது என்னோட கம்யூனிகேஷன் லெட்டர். நம்ம பிஹெச்டி ஜாயின் பண்ணோன்னு நமக்கு வந்து வித்தின் 1 மந்தில் வந்துட்டு நமக்கு இந்த கம்யூனிகேஷன் லெட்டர் வந்துடும். அப்படின்னா நம்ம பிஹெச்டி வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு யூனிவர்சிட்டிலேருந்து நமக்கு கொடுப்பாங்க. இது வந்து லாஸ்ட் வரைக்கும் வேணும், நம்ம பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணுற வரைக்கும் வேணும். இதில் தான் வந்து சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இதை தான் நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா ப்ரொசீஜருக்குமே. ஸோ வந்து இது வந்து எவிடன்ஸ் மாதிரி. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு கம்யூனிகேஷன் லெட்டர், நீங்கள் ஒரு ஸ்காலர் அந்த பாரதிய யூனிவர்சிட்டியில் இந்த காலேஜ் கீழே இவங்க தான் உங்கள் கைடு அப்படின்னு இதில் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த கம்யூனிகேஷன் லெட்டரில் தான் கீழே வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பீரியட் இருக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்களா? இதை ஜூம் பண்ணியிருக்கேன். அதாவது நான் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யூஸ்வலாகவே வந்து 2 பேட்ச் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஜூன் பேட்ச், இன்னொன்று டிசம்பர் பேட்ச். பட் நாங்கள் மட்டும்தான் வந்து ஜனவரி பேட்ச். நாங்கள் வந்து கொரோனாவில் வந்து எங்களோட ஜூன் பேட்சும் டிசம்பர் பேட்சும் டிலே ஆனனால நாங்கள் ஜனவரி பேட்ச். ஸோ அதனால் ஜனவரியிலேருந்து எங்களுக்கு பீரியட் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. நான் எப்போ ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, என்னோட பீரியட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஜனவரி 1. ஓகேங்களா? ஜனவரி 1, 2021. ஸோ 2021லேருந்து 1/1/2021லேருந்து 1/1/2024 வரைக்கும் மினிமம் பீரியட். ஓகேங்களா? ஸோ இவங்க சொன்ன மினிமம் பீரியட் கால்குலேஷன் படி நான் 1/1/2024 தீஸை சப்மிட் பண்ணலாம். ஓகேங்களா? டைம் டு சப்மிட் தீசஸ் ஆன் ஆர் ஆஃப்டர். ஓகேங்களா? அன்னைக்கு இல்லைன்னா அதுக்கு அடுத்த, அதாவது இதுதான் என்னோட மினிமம் பீரியட். இந்த மினிமம் பீரியட்லேயே நான் தீஸை சப்மிட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இந்த இயர், அதாவது 2024 ஜனவரியிலேருந்து ஐ கேன் சப்மிட் மை தீசஸ். ஓகேங்களா? மினிமம் பீரியட்குள்ளே சப்மிட் பண்ணுறது. ஓகேங்களா? மேக்ஸிமம் பீரியட் அப்படின்னா என்னென்னா இவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 2025 31 12வது மாதம். ஓகேங்களா? அப்படின்னா இப்போ நான் அதுக்குள்ளே என்னோட போர்ஷன்ஸ் முடிக்க முடியல, ரிசர்ச் கொஞ்சம் நிறையா பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, அப்புறம் தீசிஸ் ரெடி பண்ண லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் எது வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னா தீசிஸ் சப்மிஷனுக்கு வந்து 2025 31 வரைக்கும் நான் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் மேக்ஸிமம் பீரியட். மினிமம் பீரியடுக்குள்ளேயும் நீங்கள் வைக்கலாம். மேக்ஸிமம் 1 இயர் வந்து நமக்கு கொடுப்பாங்க, அதுக்குள்ளே நீங்கள் வைக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து 2024 நீங்கள் எப்போ வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து 4வது வருஷத்தில் வைக்கிற மாதிரி இருக்கும். 2025 வச்சிங்கன்னா அது 5வது வருஷம் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு மினிமம் பீரியடுங்கிறது 3 வருஷம், மேக்ஸிமம் பீரியடுங்கிறது 5 வருஷம். ஓகேங்களா? 5வது வருஷத்தில் நீங்கள் வச்சிடலாம். இதுக்கு தாண்டிச்சு இப்போ 31 ஆயிடுச்சு அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் லெட்டர் வாங்கணும் யூனிவர்சிட்டியில். ஓகேங்களா? நீங்கள் சினாப்சிஸ் வந்து இப்போ வந்து என்னோட சீனியர் அப்படி தான் பண்ணாங்க. சினாப்சிஸ் வந்து முன்னாடியே வச்சுட்டாங்க. அவங்களோட மேக்ஸிமம் பீரியடுக்கு முன்னாடி சினாப்சிஸ் வச்சு 6 மந்த் ஆச்சு கம்ப்ளீட் பண்ண. அப்போ வந்து மேக்ஸிமம் பீரியட் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அவங்களால வந்து தீஸை சப்மிட் பண்ண முடியல. ஏன்னா அவங்களோட மேக்ஸிமம் பீரியட் இந்த மாதிரி 31/12/2025 அவங்களால வைக்க முடியல. ஸோ 1 நாள் 2 நாள் தள்ளி போனனால அவங்க என்ன, 1 நாள் 2 நாள் ஆனாலும் கூட நீங்கள் எக்ஸ்டென்ஷன் லெட்டர் வந்து யூனிவர்சிட்டியில் வாங்கணும். நம்ம காலேஜ்லேருந்து நம்ம கைடு அப்புறம் இவங்கெல்லாம் வந்து ஒரு லெட்ரு ஃபார்மெல்லாம் கொடுப்பாங்க, சைன் போட்டு இந்த மாதிரி என்னோட பீரியடுக்குள்ளே முடிக்க முடியல, என்னோட ரிசர்ச் கொஞ்சம் நிறையா இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்டென்ஷன் ஒரு 6 மந்த்துக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து அதுக்கு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ்டென்ஷன் லெட்டரையும் சேர்த்து நீங்கள் வந்து தீசி சப்மிட் பண்ணும்போது கொடுக்கணும். ஒரு வேளை மேக்ஸிமம் பீரியடை தாண்டி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா. ஓகேங்களா? இதுதான் மினிமம் பீரியட், மேக்ஸிமம் பீரியட். இது வந்து நான் என்னோட வீடியோவில் சொல்லாமல் இருந்தேன், இப்போ சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஓகே, என்னோட பேட்ச் வந்து ஜனவரி பேட்ச், நாங்கள் மட்டும்தான் ஜனவரி பேட்ச், அதனால சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஜூலை பேட்சாக இருந்தால் இந்த டேட் மாறும். அப்படின்னா 1/6/2024 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு மினிமம் பீரியட் வரும். ஓகேங்களா? அதுவும் வந்து 6ஆம் தேதி, அதாவது 6வது மாதம் வரும். இப்போ நான் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, என்னோட பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் ஜனவரி பேட்ச், ஜான் டு ஜான் தான் என்னோட மினிமம் பீரியட் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஜூலை பேட்சாக இருந்தால் ஜூலை டு ஜூலை 3 இயர்ஸ்
ஓகேங்களா. ஆஃப்டர் ஜாயின் பண்ணதுலேருந்து ஆஃப்டர் 3 இயர்ஸில் ஜூலை மந்த்தில் உங்களுக்கு மினிமம் பீரியட் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் டிசம்பர் பேட்சாக இருந்தாலும் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 1 இயர் வந்து எக்ஸ்ட்ரா மேக்ஸிமம் பீரியட்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா. இதே வந்து இது வந்து நம்ம ஃபுல் டைம் ஸ்காலருங்கிறனால இதே நீங்கள் பார்ட் டைமாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மினிமம் பீரியட் மாறும். எப்படின்னா அவங்களுக்கு வந்து இயர்ஸ் கொஞ்சம் மாறும். நமக்கு வந்து 3 இயர்ஸ். ஓகேங்களா. 3 இயர்ஸ் அவங்களுக்கு வந்து மினிமம் பீரியட் வந்து 5 இயர்ஸ், மேக்ஸிமம் பீரியட் வந்து 7 இயர்ஸ். நம்மளுக்கு வந்து மினிமம் பீரியட் வந்து 3 இயர்ஸ், மேக்ஸிமம் பீரியட் வந்து 5 இயர்ஸ். இதே பார்ட் டைம் ஸ்காலராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மினிமம் பீரியட் வந்து 5 இயர்ஸ், மேக்ஸிமம் பீரியட் வந்து 7 இயர்ஸ். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.